Hi students, welcome to the Academy. It's select so video நினைக்கும் மாமாதான் நடிகள். So நம்ம aptitude 3 கோர்ஸ் பேசிக்ல இருந்து ஓகேவா எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக நம்ம பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸே வராதவங்களும் பார்க்கலாம், ஆவரேஜா பண்ணுவே சார்ங்கிறவங்க பாருங்க. எனக்கு மேக்ஸ்ல நான் புலி சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பா புது விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ஸோ HCF and LCMல HCF and LCM மீசி மாமி இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது அதுல லெசன் நம்பர் 3 ஓகேவா. நம்ம HCF and LCM மீசி மாமி போவாலே ஆல்ரெடி 2 லெசன் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன், இன்ட்ரோடக்ஷன் பேசிக்ஸ் எல்லாமே அதை சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து என்னென்ன பார்க்க போறோங்கிறதோ அதை சொல்லியிருப்பேன். புரியுதா? அடுத்து லெசன் 2ல ஒரு நம்பர் கொடுத்தா மீசிமா மீப்போவை கண்டுபிடிக்கிறதுக்கான நார்மல் மெத்தட், ஷார்ட்கட் எல்லாமே அதை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். புரியுதா? இது லெசன் நம்பர் 3. இதுல ஃபிராக்ஷன் பின்னம் பார்க்க போறோம். ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதுக்கு மீசிமாவோ மீப்பாவோ எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப் கேட்டா ஃபார்முலாலாம் இருக்கு, ஷார்ட்கட்டா எப்படி பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு அழகா நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லித்தரேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரியுதா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியுதா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்கேஸ் அந்த 2 லெசன் நான் பார்க்கணும் சார், முன்னாடி 2 லெசன் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க HCF and LCM பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதுல போட்டு எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதுல 1 by 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர் 1, அப்புறம் லெசன் நம்பர் 2, அப்புறம் லெசன் நம்பர் 3 போடுற எல்லா வீடியோஸுமே பாருங்க. புரியுதா? டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல்ல ஒரு பின்னம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபிராக்ஷன். முதல்ல பின்னம் ஃபிராக்ஷனா என்னதுப்பா? மேல ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் பின்னம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 இது என்ன சொல்லுவாங்க? ஒரு பின்னம், ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. இத தமிழ்ல சொல்லணும்னா மேல இருக்கிற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, இத வந்து பகுதின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துட்டு, ஒரு பின்னம்னா ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க, நிறைய கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மீசிவாவோ மீப்போவாவோ HCFஓ LCMஓ கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் ஷார்ட் அண்ட் சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது சொல்றேன், இப்பவே சொல்றேன். ஃபார்முலா புரியாத மாதிரி இருக்கும், அதை நான் உங்களுக்கு அழகா புரிய வைக்கிறேன். புரியுதா? ஃபார்முலா மட்டும் பாருங்க. என்னன்னு ஃபார்முலா என்னன்னா, பின்னத்தின் மீப்போவா ஈக்குவல் டு தொகுதியின் மீப்போவா பை பகுதியின் மீசிமா. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா HCF of the fraction equal to, புரியுதா? HCF of the fraction equal to HCF of numerator divided by LCM of denominator. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பின்னத்தின் மீசிமா equal to தொகுதியின் மீசிமா பை பகுதியின் மீப்போவா. அதாவது LCM of the fractions equal to LCM of the numerator divided by HCF of the denominator. புரியுதா? இது ஃபார்முலா. எதுக்கு சார் இந்த ஃபார்முலா அப்படின்னா, சில ஃபார்முலா கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, கேட்டாங்கன்னா நீங்க போடணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பின்னத்துக்கு மீப்போவா கண்டுபிடிங்கன்னா இதுதான் மெத்தட் சார்னா, ஆமா இதுதான் மெத்தடு. புரியுதா? இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறத நான் பின்னால சொல்றேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நம்பர்ஸ் எடுத்துக்கோமா. 2/3, 8/9, 16/27, 64/81. இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு மீப்போவாவோ இல்ல மீசிமாவோ கேட்பாங்க. அதாவது HCFஓ இல்ல LCMஓ கேட்பாங்க. HCF கேட்டா ஃபார்முலா என்னது? மீப்போவா கேட்டா ஃபார்முலா என்னது? தொகுதியின் மீப்போவா பை பகுதியின் மீசிமா. HCF of the numerator divided by LCM of the denominator. இது ஃபார்முலா தான் போட போறேன், ஆனா அதை ஈஸியா பண்ண போறேன். எப்படின்னு கவனிங்களே. என்ன கேட்டிருக்காங்க? HCF மீப்போவா தானே கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்களோ அது மேலங்க, அவ்வளவுதான். என்ன கேட்கறாங்களோ அது மேல. என்ன கேட்டிருக்காங்க? HCF. அப்ப மேல HCF போடணும்னு அர்த்தம், கீழே LCM போடணும்னு அர்த்தம். இதான் ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான், அதை சிம்பிளா சொல்லித்தரேன். என்ன கேட்கறாங்களோ அது மேல, இன்னொன்னு கீழே. அப்ப HCF கேட்டா மேல HCF கீழே LCM கண்டுபிடிக்கணுமா? மேல என்ன பண்ணணும்? HCF தான் எடுக்கணும். அப்ப மேல HCF எடுத்துருங்க, இதுக்கு மீப்போவா எடுத்துருங்க. இந்த நம்பருக்கு மீப்போவா எடுக்கிறது எப்படிங்கறதான் நான் போன வீடியோ சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? தெரிஞ்சிருந்தா அப்படி கவனிங்க. இதுக்கு மீப்போவா எடுக்கணும், இதுக்கு HCF எடுக்கணும் அப்படின்னா 2, 8, 16, 64 இந்த 4த்துலயுமே எது சின்ன நம்பரு? 2. இந்த 2 எல்லாத்தையுமே வகுக்கூல. அப்ப இந்த 2 தான் மீப்போவா, 2 தான் HCF. அப்ப மேல 2 போட்டுருங்க.
கீழே என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும், கீழே மீசியமா எடுக்கணும். ஓகேவா? அப்ப கீழே மீசியமானா இந்த 4 நம்பருக்கும் மீசியமா எடுக்கணும், இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 3 9 27 81 இந்த 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 81 தான் எல்சிஎமா வரும். ஓகேவா? எல்சிஎம் நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருந்தோம். என்னது, எல்லாமே போன கிளாஸ்ல பார்த்ததுதான். இதுல பெரிய நம்பர் என்னது, 81. அந்த 81 3 டிவைட் பண்ணும், 9 டிவைட் பண்ணும், 27 டிவைட் பண்ணும். இது எல்லாமே 81 டிவைட் பண்ணிருக்கு. அப்ப 81 தான் எல்சிஎம். சோ 81 தான் பிசிஎம். அவ்வளவுதான். அப்ப இந்த பின்னத்துக்கு மீப்போவா HCF கேட்டா ஆன்சர் 2/81. சிம்பிள்ங்க. என்ன கேக்குறாங்களோ அது மேல முடிஞ்சு போச்சு. அப்ப HCF கேட்டா மீப்போவா கேட்டா மேல மீப்போவா, மேல HCF கீழே எல்சிஎம் கீழே மீசியமா. மீப்போவா கேட்டா மேல மீப்போவா கீழே மீசியமா, முடிஞ்சு. மேல மீப்போவா எடுத்தா 2, கீழே மீசியமா எடுத்தா 81. அவ்வளவுதான், பிக்சட். இதை நான் சொல்லி கொடுத்துறேனா? இப்ப நீங்களே போடலாம்ல, ஈஸி. நீங்களே போடலாம், போடுங்க. நீங்க சொல்றதான் கரெக்ட். என்னது, என்ன கேக்குறாங்க, எல்சிஎம் மீசியமா கேக்குறாங்களா? என்ன கேக்குறாங்களோ அதான் மேல, இன்னொன்னு கீழே. மீசியமா கேட்டா மேல மீசியமா கீழே மீப்போவா, அவ்வளவுதான். மேல என்ன பண்ணும், மீசியமா எடுக்கணும். அப்ப மேல இருக்க நம்பருக்கு மீசியமா எடுக்கணும். புரியுதா? மேல இருக்க நம்பருக்கு மீசியமா எடுக்கணும். அப்ப 2 8 16 64 இதுக்கு மீசியமா எடுத்தீங்கன்னா என்ன ஒரு மீசியமா 64 வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு மீசியமா எடுக்கிறப்ப, மீசியமா எடுக்கணும்னா என்ன ஷார்ட்கட், பெரிய நம்பரை பார்க்கணும். பெரிய நம்பர் என்னது, 64. அப்ப 64ல அந்த 64ங்கிறது 2 டிவைட் பண்ணிடும், 8 டிவைட் பண்ணிடும், 16 டிவைட் பண்ணிடும். அப்ப 64 தான் எல்சிஎம் மீசியமா, முடிஞ்சு போச்சு. கீழே என்ன போடணும், HCF மீப்போவா எடுக்கணும். அப்ப கீழே HCF மீப்போவா எடுத்தீங்க அப்படின்னா இதுல சின்ன நம்பர் என்னது, 3. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா 9 டிவைட் பண்ணும், 27 டிவைட் பண்ணும், 81 டிவைட் பண்ணிடும். அப்ப 3 தான் HCF மீப்போவா. அவ்வளவுதான். சோ மீப்போவா கேட்டா 2/81, HCF கேட்டா 2/81, மீசியமா கேட்டா 64/3, எல்சிஎம் கேட்டா 64/3. ரெண்டுக்குமே என்ன கேட்கிறாங்களோ அது மேல, இன்னொன்னு கீழே. முடிஞ்சிருச்சா? கிளியரா புரிஞ்சிருச்சா? அப்ப பின்ன பிராக்ஷன் கொடுத்தா இது HCF இது எல்சிஎம். அவ்வளவுதான். கிளியரா புரியுதா? என்ன கேட்கறாங்களோ அது மேல, இன்னொன்னு கீழே. இப்ப நீங்களே 4 நம்பரை போடுங்க, ஆன்சர் போடுங்க, வந்துரும். புரியுதா? சோ பின்னத்துக்கான மீப்போவா மீசியமா நான் தெளிவா சொல்லி கொடுத்துறேன். இப்ப நெக்ஸ்ட் இதுல ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்னன்னா கலப்பு பின்னம் மிக்சர் பிராக்ஷன் கொடுத்தும் கேட்பாங்க. உதாரணத்துக்கு 2 1/2, 3 1/2, 4 1/2 இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு HCF மீப்போவா இல்ல இதுக்கு எல்சிஎம் மீசியமா கேட்பாங்க. ஃபார்முலா அதேதான். மீப்போனா மேல மீப்போவா கீழே மீசியமா. ஆனா என்ன இருக்கு, மிக்சர் பிராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்கு. அப்ப இதை நம்ம நார்மல் பிராக்ஷன் பின்னமா மாத்தணும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி பண்ணுவீங்க, 2 4 4 1 5 5/2. இங்க 2 6 6 1 7 7/2. இங்க 4 2 8 8 1 9 9/2. சோ 5/2 7/2 9/2 3 நம்பர் இருக்கு. இப்ப பழைய மாதிரி வந்துரும். ஓகேவா? இப்ப மீப்போவா இருக்கணும்னா அகைன் அதே தான். என்ன பண்ணணும், மேல மீப்போவா. அப்ப 5 7 9 இந்த 3க்கும் மீப்போவா எடுத்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஏன் 1, காமன் ஃபேக்டரே இதுல இல்ல. காமன் ஃபேக்டரே இல்ல அப்படிங்கிறப்ப மீப்போவா என்ன வரும், 1 தான் வரும். கீழே என்ன பண்ணணும், மீசியமா எடுக்கணும். அப்ப 2 2 2 மீசியமா எடுத்தா 2 தான். ரைட். இப்ப எல்சிஎம் மீசியமா கேட்டா மேல எல்சிஎம் மேல மீசியமா, கீழே HCF மீப்போவா எடுக்கணும். அப்ப மேல மீசியமா என்ன கேக்குறாங்களோ அதுதான் மேல. அப்ப மேல மீசியமா எடுக்கணும். சோ 5 7 9க்கு நீங்க மீசியமா எடுத்தீங்க அப்படின்னா போட்டு பாருங்க. ஓகேவா? 7 35 63 315 வந்துருக்கும். போட்டு பாருங்க. 5 7 9 முதல்ல 5 அடிச்சு கொடுப்பீங்க, 7 9 வந்துரும். திரும்ப 7 போட்டீங்கன்னா 9 வந்துரும். திரும்ப 9 போட்டீங்கன்னா எல்லாமே 1 ஆயிடும். சோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 5 7 35 35 into 9 வந்து பாத்தீங்கன்னா 315 வரும். அப்ப எல்சிஎம் மீசியமா கேட்டா மேல மீசியமா, கீழே மீப்போவா. சோ 2 2 2 மீப்போவா எடுத்தா 2 தான். அவ்வளவுதான். அப்ப மீப்போவா கேட்டா 1/2, மீசியமா கேட்டா 315/2. சோ இந்த வீடியோல பிராக்ஷன் பின்னம் கொடுத்து மீப்போவா கேட்டா மீசியமா கேட்டா தெளிவா சொல்லி கொடுத்துறேன். நார்மல் பின்னத்துக்கும் சொல்லி கொடுத்துறேன், கலப்பு பின்னம் மிக்சர் பிராக்ஷனுக்கும் சொல்லி கொடுத்துறேன். புரியுதா? சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெசன் நம்பர் 4ல அடுத்த பார்ட்ல பவர் அடுக்கு ஸ்கொயர் கியூப்ல நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு மீசியமா மீப்போவா கேட்பாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, எல்லா வீடியோஸுமே பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். புரியுதா? சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.